வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்றைய பதிவில் 7ஆம் பாவகத்தில் குரு பகவான் நின்றால் கிடைக்கும் பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த பதிவு காலபுருஷ தத்துவ அடிப்படையில் எடுக்கப்பட்ட பதிவாகும். எல்லோருக்கும் ஒரு 70% இந்த பதிவு நிச்சயமாக பொருந்தி வந்துடும். அதனால் இந்த பதிவை நீங்கள் உங்களுடைய ஜாதகங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் தனித்து இருக்கிறாரா அல்லது வேறு ஏதேனும் கிரகங்களோடு தொடர்பு பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கூர்ந்து கவனிச்சிடுங்க. ஏன் அப்படின்னாக்கா நாம் இங்கே தனித்த ஒரு குரு பகவானுக்கு உண்டான பலன்களை மட்டுமே இங்கே சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குரு பகவான் அப்படிங்கிறது இயற்கை சுபகிரகம். அது களத்திர ஸ்தானத்தில் நின்று லக்னத்தை பார்க்கும். நேரடி பார்வையில் சமசப்தம பார்வையில் லக்னத்தை தொடர்பு கொள்ளும். அடுத்ததாக 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்ளும். ஆக 7ஆம் இடத்தில் குரு பகவான், 11ஆம் இடம், லக்னம், 3ஆம் இடம் அப்படின்ற 3 இடங்களை தனது பார்வையினால் 3 பாவங்களை குரு பகவான் தொடர்பு கொள்கின்றார். அப்போது இந்த 3 பாவமும் ஒரு விருத்தி அடையும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. குரு பகவான் அப்படிங்கிறவர் இயற்கை சுவர் மட்டுமல்ல, ஒரு விருத்தியை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள நிலைப்பாடு. அதாவது புத்திர ஸ்தானத்தை பார்க்குது அப்படின்னாக்கா, தொடர்பு கொள்ளுது அப்படின்னாக்கா புத்திர விருத்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சந்தான விருத்தி உண்டு, கீர்த்தி உண்டு, பெயர் உண்டு, புகழ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அவருடைய பார்வைக்கு அதீத ஒரு பலம் உண்டு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நின்ற இடத்தை காட்டிலும் அவர் பார்வை அப்படிங்கிறது ஒரு சுப தன்மையை கொடுக்கின்றது அல்லது மேன்மையை கொடுக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குறிப்பாக விருத்தியை கொடுக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்து ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகங்கள் அல்லது உங்களுடைய தெரிந்தவங்க ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாருக்காச்சும் இந்த பதிவு தேவைப்படுது அப்படின்னாக்கா பதிவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. 7ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் லக்னத்தை பார்ப்பார் சமசப்தம பார்வையில். லக்னம் என்பது ஜாதகர். அப்போது ஜாதகர் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், கௌரவமானவர், தான தர்ம சிந்தனை உடையவர், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர், பெரிய தலைமை நகரங்களில், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லைங்களா, அதுபோல் ஒரு தலைமை நகரங்களில் வாழும் அமைப்பு இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். இவங்களாம் பெரும்பாலும் கிராமங்களில் வசிக்கிற அமைப்பு இல்லை. எல்லா வசதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தலைநகரங்களில் வசிக்கும் அமைப்பு ஜாதகர்களுக்கு கிடைத்து விடுகின்றது. பயணங்கள் அதிகம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது அதிலையும் குறிப்பாக ஆன்மீகம் சார்ந்த பயணங்களில் இவங்களுடைய வாழ்நாளில் அதிகம் கிடைக்கின்றது. குரு அப்படிங்கிற கிரகமானது ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். 9ஆம் பாவாதிபதி மற்றும் 12ஆம் பாவாதிபதி. அதனால் இவங்களை பொறுத்தவரையிலும் ஆன்மீக பயணங்கள் அதை அதிகமாக மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத சிறப்பான ஒரு பலனாக இருக்கின்றது. இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஜாதகர் ஆன்மீக பயணத்தில் அதீத ஈடுபாடு உடையவர், ஆன்மீக பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அதிகம் உடையவர்கள். குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பார்த்து செய்து சேமித்து வைப்பவர்கள். தனக்காக எதுவும் வேண்டாம், ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, எதிர்காலத்தில் அவங்களுக்கு இதெல்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த தேவைகளுக்காக இவங்க அதீதமாக சேமித்து வைக்கும் பழக்கம் உடையவர்கள். குழந்தைங்களுக்காக சேர்ப்பாங்க, தனக்குன்னு இல்லாட்டியும் தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இதெல்லாம் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கும் அன்பர்களில் முதன்மையான இடம் பிடிப்பவர்கள் இந்த லக்னத்திற்கு குரு பகவான் தொடர்பு உள்ளவர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது களத்திரஸ்தானம், வருகின்ற வாழ்க்கை துணையை சொல்லும் இடம். அதனால் அந்த இடத்துல ஒரு சுபகிரகம் அமைந்திருக்கிறது அப்படின்னும் பொழுது களத்திரம் ஆச்சாரமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். உபதேச பிரியர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வரும் களத்திரம் அப்படிங்கிறது உபதேச பிரியர்களாக இருப்பாங்க. களத்திரம் வழியில் எதனா ஒரு அரசு தொடர்பு அப்படிங்கிறது இருக்கும். திருமணத்திற்கு பிறகு அனைத்து பாகியங்களும் ஜாதகரை
தானாக தேடி வரும். பாக்கியம் அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்க்குது. அப்போது திருமணம் நடந்ததுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து அந்த பாக்கியத்தின் வேலையை வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்போது என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னாக்கா, திருமணத்திற்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும், ஒரு மேன்மை இருக்கும், ஒரு தலைமை பொறுப்பு இருக்கும். அப்படிங்கிறதுலாம் செல்வம் செல்வாக்கு எல்லாமே வந்து திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல பெயர் புகழோடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நல்ல ஆச்சாரமான ஒரு கிரகம். அது 7ஆம் இடத்துல அமர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்குது. இந்த 2 இடமே பார்த்தோம் அப்படின்னாக்கா நண்பர்களை சொல்லக்கூடிய ஒரு இடம். அதனால் வந்து நண்பர்கள் நல்ல ஒரு ஆச்சாரமான நண்பர்கள், ஒரு நல்ல பழக்க வழக்கமுடைய நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து பொருளாதாரத்துக்கான ஒரு காரக கிரகம். அங்கே அமர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்களால் பொருளாதார மேன்மை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை உள்ள நண்பர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். லக்னத்தை பார்த்து 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். லக்னம் என்பது ஜாதகர். ஜாதகர் விடாமுயற்சி உடையவர். ஜாதகரின் முயற்சிகள் அனைத்தும் நேர்வழியில் இருக்கும். குறுக்கு வழியை இவங்க வந்து கையாள மாட்டாங்க. எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதை வந்து நேர்மையான முறையில் முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களில் இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருப்பாங்க. 3ஆம் இடம் என்பது இசையை சொல்லும். 3ஆம் இடம் என்பது பாடல்களை சொல்லும். ஜாதகர் ஆன்மீக பாடல்களில் அதிக ஒரு ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. இவங்களாம் வந்து எப்போனா வந்து அந்த பூஜை செய்யும்பொழுது ஒரு கந்தசஷ்டி கவசம் போட்டு பூஜையை செய்கிறது, அல்லது வந்து மாலை நேரங்களில் காலை நேரங்களில் அந்த பூஜை செய்கிறாங்களோ இல்லையோ அந்த ஆன்மீக பாடல்களை அதிகமாக கேட்கும் அன்பர்களாக இருப்பாங்க. பயணத்தின் போது ஆன்மீக பாடல்களை கேட்கறது, இப்படி அந்த இசை அந்த பாடல்களில் அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. 3ஆம் இடம் என்பது சுயமுயற்சி. 7ஆம் இடம் என்பது திருமணம். 11ஆம் இடம் என்பது மனநிறைவு. ஜாதகருக்கு சுய முயற்சியில் திருமணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். குலதெய்வ வழிபாடு உண்டு. கோவில் கட்டுவது, கும்பாபிஷேகம் செய்வது போன்ற ஆன்மீகங்களில் அதீத ஈடுபாடு ஜாதகருக்கு உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பொதுவாக 7ஆம் இடத்தில் தனித்த குரு பகவான் அப்படின்ற நிலைப்பாடு கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க. தனித்த குரு பகவான் அப்படின்னும்போது அந்த பாவகம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பலவீனப்படவே செய்யும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அது வந்து கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் மன வருத்தங்களையும் கொஞ்சம் சங்கடங்களையும் கொடுக்கும் அமைப்பு அப்படிங்கிறதையும் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? இது எல்லோருக்கும் பொருந்துமா அப்படின்னாக்கா, எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒரு 6 லக்னங்களுக்கு சுபராகவும் சுபத்தன்மையுடைய பலன்களையும், ஒரு 6 லக்னங்களுக்கு ஒரு எதிரிடனையான பலன்களையும் கொடுக்கும் அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு. உதாரணமாக இப்போ ரிஷப லக்னத்திற்கு அப்படின்னு எடுக்கின்ற பொழுது குரு பகவான் பெற்ற ஆதிபத்தியம் அப்படிங்கிறது வந்து சிறப்பில்லாத ஆதிபத்தியம். அட்டமாதிபத்தியம் பெற்றுடுவார். அவர் 7ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சங்கடத்தை அனுபவிக்கும். இப்படி லக்ன ரீதியாக நம்ம கொஞ்சம் குரு பகவான் நமக்கு சுப ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிறத முதல்ல வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பலன்களை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு 70% எல்லோருக்கும் பொருந்தும் ஒரு அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் போடுங்க. உங்களது நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அப்படின்ட்டு யாராச்சும் ஜோதிடம் சார்ந்த வகுப்பு படிக்கிறாங்க அல்லது வந்து அவங்க வந்து கற்றுக்கிட்டுருக்காங்க அப்படின்னாக்கா இந்த பதிவை அவங்களுக்கு மறக்காமல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.